வெல்கம் டு சங்கத்தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ரீசனிங் டாபிக்ஸில் வந்து கியூப்ஸ் அண்ட் டைசஸ். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து மொத்தம் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? என்னென்னா வந்து ஃபோல்டட் டைப்ஸில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 1 காமன். சரிங்களா? நார்மலாக வந்து 2 டைஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை 1 ஆர் மோர் டைஸ், ஒரு 2 இல்லை 3 டைஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கன்னா ஒரே நம்பருக்கு ஒரு நம்பர் மட்டும் தான் காமனாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு டைப்பு. அப்புறம் வந்து 2 காமன்ஸ். சரிங்களா? இந்த 2 காமனில் 2 நம்பர் வந்து 2 டைஸில் வந்து காமனாக இருக்கும். சரிங்களா? அதை யூஸ் பண்ணி வைப்போம். இன்னொன்று வந்து அன்ஃபோல்டட் டை. இந்த அன்ஃபோல்டட் டைன்றது என்ன அப்படின்னா வந்து ஒரு கியூப் இருக்குது அப்படின்னா வந்து அந்த கியூபை வந்து மொத்தமாக வந்து அன்ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தோம்னா அது எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து அன்ஃபோல்டு டையை வந்து மறுபடியும் சேர்த்து ஒரு கியூபாக மாற்றினோம்னா எப்படி ஃபேஸஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்ப்போம். சரிங்களா? இதில் வந்து இப்போ என்னென்னா இதில் வந்து என்ன டைப்னு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 காமன். சரிங்களா? இந்த 2 காமன் டையில் என்னென்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் டையில் 5 இருக்குது. சரிங்களா? இன்னொன்று வந்து 2 இருக்குது. அதே மாதிரி செகண்ட் டைலையும் 5 இருக்குது, 2 இருக்குது. அப்போ எது அன்காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3யும் இதில் வந்து 4ம் காமனாக இருக்குது. இங்கே நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, when the 3 is at the bottom what number will be at the top. அப்போ இந்த 3, 4. சரிங்களா? 3க்கு ஆப்போசிட்டில் 4 தான் இருக்கும். நீங்கள் கேட்கலாம் இல்லைங்களா, அப்போ இந்த 5க்கு ஆப்போசிட் இருக்குது, 2க்கு ஆப்போசிட் இருக்குது, இப்படி கேட்டாங்கன்னா cannot be determined ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் கொடுக்கணும். எப்பயுமே நம்ம சம்ஸில் வந்து நம்மளுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்படி வந்து 2 காமனாக நம்பர் கொடுத்தாங்கன்னா நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதே தவிர இப்போ நம்மளுக்கு இந்த 1, 2 டை கொடுத்துருக்காங்க. இப்போ 3ஆவது ஒரு டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட கம்பேர் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த 2க்குமே நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதை நம்ம வந்து அடுத்த சம்ஸில் பார்ப்போம். சரிங்களா? இப்போ அடுத்த நெக்ஸ்ட் சம் போகலாம். இதுக்கு ஆன்சர் என்ன, 3க்கு ஆப்போசிட்டில் 4. அப்போ ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் சம் போகலாம். இந்த சம் பாருங்கள், வெறும் நம்பர்ஸாக தான் கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது, அதே மாதிரி டாட்ஸாக தான் கொடுப்பாங்க சொல்ல முடியாது, சிம்பிள்ஸாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இதில் எத்தனை காமனாக இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா போன சம்மில் பார்த்தோம்னா நம்ம 2 காமன் பார்த்தோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 1 காமன் இருக்கும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, ஸ்டார் இருக்குது. அடுத்து வந்து இல்லைன்னா ஒன்று இந்த 1 காமனில் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா வந்து ரெண்டுலேயுமே வந்து ஸ்டார் காமனாக இருக்கா, அந்த ஸ்டார்லேருந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்கிற சிம்பிள்ஸை அப்படியே எழுதணும் நம்ம. சரிங்களா? கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தெரியுங்களா, கிளாக் போகிற அந்த டைரெக்ஷனில். சரிங்களா? அப்போ இதில் ஸ்டாரு, அடுத்து ஒரு வட்டம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு டைமண்ட் சிம்பிள். சரிங்களா? அடுத்து 2வது டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாரு. சரிங்களா? அடுத்து ஒரு டைமண்ட் சிம்பிள். இந்த டைமண்ட் சிம்பிள் டார்க்காக இருக்குது. சரிங்களா? அடுத்து ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் வந்திருக்கு. இந்த ஹார்ட்டின் சிம்பிள் டார்க்காக இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹார்ட்டின் ஷேப்புக்கு ஆப்போசிட்டில் டாப்பில் இருக்கிற என்ன, ஹார்ட் ஷேப் வந்து டாப்பில் இருந்துச்சுன்னா அதுக்கு பாட்டமில் இருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன, ஒன்றும் இல்லை, ஹார்ட் ஷேப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஹார்ட் ஷேப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்க டைமண்ட். டைமண்ட் என்னது, ஒயிட் டைமண்ட் அப்படின்றப்ப எனக்கு வந்து 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? இந்த இது வந்து நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து 2 காமனாக இருக்கிறத பார்த்தோம். இப்போ என்ன ஒரு சிம்பிள் காமனாக இருக்கிறத பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்குது, 2வது டேலையும் ஸ்டார் இருக்குது. அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்க சிம்பிள்ஸ் எல்லாம் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டே எழுதுறேன். சரிங்களா? இதுக்கு ஸ்டாருக்கு அடுத்து ஒரு சர்க்கிள் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டைமண்ட் இருக்குது. சரிங்களா? அதே செகண்ட் டேயில் வந்து ஒரு ஸ்டார் இருக்குது, அடுத்து வந்து ஒரு டைமண்ட், டார்க் டைமண்ட் இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டின் சிம்பிள் டார்க்காக இருக்குது. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹார்ட் ஷேப் வந்து டாப்பில் இருந்தால் பாட்டமில் என்ன இருக்கும் அப்படின்னா, அப்போ ஹார்ட் ஷேப் பாட்டமில் இருந்தால் டாப்பில் இது தான் இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டில் இது தான் இருக்கும். அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இந்த 4மே இல்லாத சிம்பிள் ஏதாவது ஒன்று இதில் இருந்துச்சுன்னா அந்த சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? இது நம்ம அடுத்து வரும்போது நான் சொல்கிறேன் உங்களை, அது ஆப்போசிட்டில் வந்து என்ன சிம்பிள்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்த சம். இந்த சம்மில் பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள், இதில் வந்து எத்தனை காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2 காமனாக இருக்குது, அடுத்து 3 காமனாக இருக்குது. அப்போ இது 2 காமன் டை. அப்போ இந்த 2 காமன் டைக்கு எப்படி எழுதலாம், ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் 2 எடுத்துக்கலாம், இல்லை 3 எடுத்துக்கலாம். அதுலேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் போகும். நான் வந்து 3 எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ இதுலேயும் 3, இதுலேயும் 3. இதில் பார்த்தீங்கன்னா
3லேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பார்க்கும்போது எனக்கு என்ன வருது, அடுத்து 2 இருக்குது, அடுத்து 4 இருக்குது. இப்போ இந்த இதில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 3க்கு அடுத்து என்ன இருக்குது, ஒரு 1 இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஒரு 2 இருக்குது. சரிங்களா? சாரி ஓகே. ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த சம் பார்ப்போம். இந்த தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்களே பாருங்கள், இல்லை எத்தனை இது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3யும் காமனாக இருக்குது, அதே மாதிரி வந்து 2வும் காமனாக இருக்குது. சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு 2 காமன் டை. அப்படின்னா எப்படி எழுதலாம், இல்லை ஏதோ ஒரு நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் 2 தான் ஃபஸ்ட் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. 3 2 இருக்குது, அடுத்ததுலேயும் 3 2 இருக்குது, அடுத்து என்ன இருக்குது, இதில் வந்து 4 இருக்குது, இதில் 1 இருக்குது. அப்போ இது ரெண்டு தான் ஆப்போசிட்டில் இருக்கும். இது ரெண்டுக்கும் ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்றதை கண்டே பிடிக்க முடியாது. அப்படின்னா கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இதில் தான் கேட்டிருப்பாங்க. அது தவிர இதில் கேட்டிருந்தாங்கன்னா cannot be determined அப்படின்னு போட்டுடலாம். ஓகேங்களா? அப்போ இங்கே என்னது, how many dots would be there on the top face அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு டாப் ஃபேஸில் 1 டாட்டுக்கு டாப் ஃபேஸில், அப்போ வந்து 1க்கு ஆப்போசிட்டில் 4 தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின், சரிங்களா, இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து 4 டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நம்மளுக்கு எதோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், ஃபேஸ் ஆப்போசிட் வித் 2 டாட்ஸ். சரிங்களா? அப்போ 2 டாட்ஸ் இருக்கிற நான் என்ன எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் எத்தனை காமனாக இருக்குது எனக்கு. இப்படி இருக்கிறப்ப நம்ம எப்பயுமே எதுனா 1 காமன் டை எப்படியாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது ரெண்டுலையும் பாருங்கள், எனக்கு வந்து மொத்தமே 5 மட்டும் தான் காமனாக இருக்குது. அப்படின்றப்ப நான் இதில் 5லேருந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அப்படி எழுதிக்கிறேன், 5 3 2. அப்போ இதுலேயும் அதே மாதிரி எழுதுனேன் அப்படின்னா வந்து 5 4 அடுத்து 6. இப்போ எனக்கு எது 2 டாட்ஸ் ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்றப்ப எனக்கு வந்து 6 தான் இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். அப்படி தெரியல அப்படின்னா வந்து இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம் இதில் எத்தனை காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் 1 6 3 இருக்குது. சரிங்களா? இதில் 2 5 3 இருக்குது. அப்போ 1 காமன் தான். அப்போ 1 காமன்னா அந்த காமனாக இருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 3லேருந்து என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எழுதணும். அப்போ 3 6 1. அடுத்து என்ன பண்ணணும், இந்த டையில் பார்த்தோம்னா 3 அடுத்து 5 2. இப்போ கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டின் என்னது, 2 பாட்டமில் இருக்கிற 2 வந்து பாட்டமில் இருந்தால் டாப்பில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அப்படின்னா அதோட ஆப்போசிட் என்னது, 1 தான். சரிங்களா? அப்போ 1 தான் இருக்கும். அப்போ 1 ஆப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ இது பார்ப்போம். கலர்ஸ் எந்த வேல்யூஸ் வேணால் கொடுப்பாங்க, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான். இப்போ இதில் பாருங்கள், இதில் எத்தனை காமனாக இருக்குது, 2 காமனாக இருக்குது. சரிங்களா? அப்போ இது 2 காமன் டை. அப்போ எனக்கு என்னதுக்கு, எல்லோவும் ஒயிட்டும் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. எது அன்காமனாக இருக்குது, பிளாக்கும் ரெட்டு தான் காமனாக இருக்குது. அப்போ ரெட்டு பிளாக்கு, அப்போ இது 2 தான் கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கும். அதில் இருந்தால் கொஸ்டின்ஸும் கேட்டிருப்பாங்க. அப்படின்றப்ப எனக்கு என்னது, ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் பிளாக் தான் வரும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதில் பாருங்கள், இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, டாப்பில் 6 இருந்துச்சுன்னா பாட்டமில் எந்த நம்பர் இருக்கணும். அப்போ 6ஓடது வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்படி நிறையா டேஸ் கொடுத்துருந்தா மட்டும் கொஸ்டின் ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்றாப்பில் இருக்கிறத சூட்டபுளாக வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த 2 நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னால் வந்து 2 இருக்குது 3 இருக்குது, சாரி 2 3 1 2 3 1 ரெண்டுலேயுமே காமனாக தான் கொடுத்து வச்சுருக்காங்க. இதை வச்சு நான் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது, வேஸ்ட்டு. சரிங்களா? அதே இது நான் வந்து இதையும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதையும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து இப்போ இதை பாருங்கள், இல்லை நான் ரெண்டுலேயுமே எனக்கு காமனாக இருக்கிறது என்னது, 2 காமனாக இருக்குது. அப்போ இல்லை 2. சரிங்களா? இந்த டை இருக்கிறேன் 2க்கு கிளாக் வைஸ். அப்போ 2 6 3. அடுத்து இது பாருங்கள், ஓகே ஓகே இப்போ
இப்போ 7th சம் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து நம்மளுக்கு வந்து 4 டேஸ் மேலே கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த சம்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா கொஸ்டினை வாசிச்சிடணும். அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து டாப் 6 இருக்கிறப்ப பாட்டமில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ இந்த டை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டுலேயுமே 2, 3, 1 இருக்குது. அப்போ நான் எதுவுமே என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? அதே இது நான் இப்போ இந்த டையையும் இதையும் எடுத்து பார்க்குறேன். சரிங்களா? இப்போ இது எடுத்து பார்த்தோம்னா இப்போ ரெண்டுலேயும் இதில் காமனாக உள்ளது என்னது 2ம் 3யும் காமனாக இருக்குது. அப்போ 2, 3 காமனாக இருக்குது. இதுலேயும் 2, 3 காமனாக இருக்குது. அப்போ ஒரு இதில் 6 இருந்தால் இன்னொரு 1 இருக்குது. சரிங்களா? இங்கே 6 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 6க்கு ஆப்போசிட்டில் 1 தான் இருக்கும். நான் ஒரே ஸ்டெப்லேயே நான் வந்து ஆன்சரை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். அப்போ 6க்கு ஆப்போசிட்டில் 1 தான் வரும். சரிங்களா? அடுத்து வந்து 8th சம். இந்த 8th சம்மில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 4 டேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், 6க்கு டாப்பில் இருந்துச்சுன்னா அதுங்களோட பாட்டமில் என்ன இருக்குது, எப்பயுமே ஆப்போசிட் தான் கேட்பாங்க. அதோட அட்ஜஸ்டன் சைட்ஸ் கேட்க மாட்டாங்க, அதோட ஆப்போசிட் சைடு தான் கேட்பாங்க. அப்போ வந்து 6 டாப்பில் இருந்தால் அதோட பாட்டமில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுலேயும் இதில் எனக்கு 6 இருக்குது, இதுலேயும் 6 இருக்குது, இதுலேயும் 6 இருக்குது. ஆனால் வந்து எனக்கு 6, 4 இதில் காமனாக இருக்கிறனால எனக்கு 6க்கு ஆப்போசிட் கண்டே பிடிக்க முடியாது. அப்போ நான் இது 2 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரெண்டுலேயுமே 4, 2, 1 இருக்குது. இதில் 4, 2, 1 இருக்குது. இதில் வந்து 4, 2, 6 இருக்குது. அப்போ அந்த அன்காமனாக இருக்கிற 1 தான் நம்மளுக்கு தேவை. இப்போ 6க்கு ஆப்போசிட்டில் 1 தான் இருக்கும். சரிங்களா? இப்படி நம்ம ஈஸியாக எது 2 சூஸ் பண்ணால் நம்ம கண்டுபிடிக்க பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லையா, இப்போ சப்போஸ் நான் உங்கள் இதுக்காக நம்ம இது எடுத்துக்குவோம், இது 2 எடுத்துக்குவோம். இப்போ இது ரெண்டுலேயுமே வந்து என்ன இருக்குது, 2, 1 காமனாக இருக்குது. அப்போ 2, 1 காமனாக 2, 1, 2, 1 காமனாக. அன்காமனாக என்ன இருக்குது, 3யும் 4ம். அப்போ 3யும் 4ம் இருக்குது. சரிங்களா? 3க்கு ஆப்போசிட்டில் 4 வரும். ஆனால் எனக்கு என்ன 6க்கு ஆப்போசிட்டில் வேணும். அப்படின்றப்ப இதுவும் யூஸ் பண்ணி வேஸ்ட் தான். அப்படின்றப்ப நம்ம கரெக்டான பேர் எடுத்து அந்த இடத்துல யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்படி கொடுக்குறப்ப இந்த நம்பர் எதில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை எதோட கம்பேர் பண்ணால் வரும் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுலேயும் 4 இப்போ நான் என்ன சொன்னேன், டேட்டா கொஸ்டின் போயிடணும். அப்படின்றப்ப ஐடென்டிஃபை தி நம்பர் அட் தி பாட்டம் வென் தி நம்பர் ஆன் தி டாப் இஸ் 2. சரிங்களா? 2 டாப்பில் இருக்கிறப்ப பாட்டமில் என்ன இருக்குன்னு அப்போ 2க்கு ஆப்போசிட்டில் நம்மளுக்கு தெரியணும். அப்படின்றப்ப இங்கே 2 இருக்கா? சரிங்களா? இந்த 2 இதை எதோட கம்பேர் பண்ணால் நம்மளுக்கு வரும் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்களேன், இதையும் கம்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? கம்பேர் பண்ணிங்கன்னா இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது, 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ 3லேருந்து என்ன பண்ணுறேன், இதை கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எழுதுறேன். 3, 2, 6. அப்போ இதையும் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எழுதுனேன்னா 3, 5, 1. அப்போ எனக்கு எதுக்கு ஆப்போசிட்டில் வேணும், 2க்கு ஆப்போசிட்டில் வேணும். 2க்கு ஆப்போசிட்டில் என்ன தான் இருக்கும், 5 தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சம் பார்க்கும்போதோ செகண்ட் சம் பார்க்கும்போது நான் சொல்லியிருந்திருப்பேன் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு. இப்போ இதில் என்னென்ன நம்பர் இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. அப்போ எந்த நம்பர் இல்லை, 4 இல்லையா? அப்போ அதுதான் இந்த இடத்துல ஆப்போசிட்டில் இருந்திருக்கும். சரிங்களா? அப்படின்ற எந்த நம்பர் இந்த 5 நம்பரில் இல்லையோ அந்த நம்பர் தான் இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதுதான் வந்து தேர்ட் டைப். ஓகேங்களா? தேர்ட் டைப் என்னன்னா வந்து இப்போ இதான் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் ஃபிகர். இந்த கொஸ்டின் ஃபிகரில் இருக்கிறத நம்ம வந்து நம்ம அப்படியே மடித்து வச்சோம் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றத நம்ம போவோம். இதோட ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லென்த்தாக போகும். நம்ம வந்து இதுக்கு வந்து ஈஸியான ஒரு ட்ரிக் இருக்குது. சரிங்களா? அதை பார்ப்போம். இப்போ இதை எடுத்துக்கோங்க. இது இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதோட ட்ரிக் என்னென்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இதுதான் இருக்கும். சரிங்களா? இதுக்கு ஆப்போசிட்டில் இதுதான் இருக்கும். அதாவது ஒரு பாக்ஸ்லேருந்து ஒரு பாக்ஸ் விட்டு அடுத்த பாக்ஸ். சரிங்களா? அதுவும் ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். இங்கேருந்து வந்து இங்கிட்டு பார்க்கக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த பாக்ஸுக்கு ஸ்ட்ரைட்டாக இது தான் இருக்குது. அப்போ ஒரு பாக்ஸ் விட்டு இந்த இது 2 ஆப்போசிட்டில் இருக்கும். சரிங்களா? அப்படின்றப்ப எது ஆப்போசிட்டில் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல நோட் பண்ணிடணும். அப்போ இந்த ஸ்டாருக்கு ஆப்போசிட்டில் என்ன தான் இருக்கும், இந்த ஸ்டாருக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டாருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த டைமண்ட் எடுத்துக்குவோம். சரிங்களா? இந்த டைமண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன தான் இருக்கும், ஒரு ஸ்டார் தான் இருக்கும். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த ட்ரையாங்கிள் அதே சிம்பிள் தான் மறுபடியும் இருக்கும். சரிங்களா? அப்படின்றப்ப இந்த இடத்துல நம்ம பார்ப்போம் இதில் எந்தெந்த ஆப்ஷன் வராதுன்னு எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்படி பார்த்தோம்னா சரிங்களா, ஃபஸ்ட் இந்த ஆப்ஷன் எடுத்துக்குவோம். சரிங்களா? இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஸ்டார் இருக்குது. சரிங்களா? ஸ்டாருக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்னு சொன்னேன் நான், இந்த இது வரும். சரிங்களா? அப்படின்றப்ப இன்னொரு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா?
இந்த இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வச்சுங்களேன், இந்த இது எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும், நம்மளுக்கு ஸ்டார் தான் வரும் சரிங்களா. அப்படின்றப்ப எனக்கு இந்த 2 ஸ்டாருமே எனக்கு இங்கேயே வந்துருச்சு ஓகேங்களா. அப்படின்றப்ப எனக்கு எப்படி வந்து இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து எனக்கு ஒரு ஸ்டார் இருந்திருக்க முடிய வாய்ப்பே கிடையாது சரிங்களா. அப்படின்றனால இந்த ஆப்ஷன் வராது சரிங்களா. சப்போஸ் இந்த ஆப்ஷன் எடுத்துக்குவோம், செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்குவோம். அந்த செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ஸ்டாருக்கு ஆப்போசிட்டில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா. இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு டயமீட்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அடுத்து இந்த டயமண்டுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்டார் இருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அப்போ இன்னொரு ஸ்டார் இதில் இல்லை, இது ஓகே சரிங்களா. இன்னொரு டைமண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதுவும் இதில் இல்லை சரிங்களா. அப்படின்றப்ப இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இது வச்சுருக்க அடுத்த தேர்ட் ஆப்ஷன் போகலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஆப்போசிட்டில் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. அப்படின்றப்ப இது ரெண்டுமே ஆப்போசிட்டில் இங்கேயே சைடில் வந்துருச்சுன்னா எப்படி ஆப்போசிட்டில் இருக்கும், அப்போ இது வராது சரிங்களா. இப்போ இது எடுத்துக்குவோம் சரிங்களா. இது எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த ஸ்டாருக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, இந்த டைமண்ட் வரணும். இங்கே ஸ்டாருக்கு ஆப்போசிட்டில் ஒரு டைமண்ட் இங்கே இருக்குது, ஆனால் இந்த ஒரு டைமண்ட் இந்த டைமண்டாகவும் இருக்கலாம் சரிங்களா. அப்படின்றப்ப இது வராது. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம், இந்த ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ட்ரையாங்கிள் வரலாம். அப்படின்றப்ப இது வரலாம் சரிங்களா. இது ஏன் வராது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்களேன். இந்த ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாருக்கு ஆப்போசிட்டில் ஒரு டைமண்ட் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது, இந்த டைமண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டார் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது, இந்த ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட். அப்போ இது கன்ஃபார்ம் ப்ராபபிலிட்டி சரிங்களா, இல்லை எந்த விதமான டவுட்டுமே இல்லை. அப்படின்றப்ப இதுதான் வரும். இதில் இந்த சிம்பிளே வந்து அவங்க அலைன்மெண்ட் மாற்றிருக்காங்க, அப்போ இது வராது சரிங்களா. இல்லை இப்போ நம்ம வந்து ரீசனிங்கில் வந்து கியூப்ஸ் அண்ட் டைசஸ் வந்து பார்த்துட்டோம். இந்த ஒரு வீடியோலேயே வந்து உங்களுக்கு வந்து 3 டைப்புமே கவர் ஆயிடுச்சு சரிங்களா. இது வந்து மொத்தம் நம்ம சம்ஸில் வந்து MTS, CSSL அண்டு CGL, அதுக்கப்புறம் வந்து CPO, இது எல்லாத்துலேயுமே வந்து 1 or 2 சம்ஸ் கேட்பாங்க. இந்த ஒரு வீடியோவில் இதுக்கு 3 டைப்ஸே போதும், உங்களால் வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து ஆன்சர் பண்ண முடியும். நம்ம மற்ற ரீசனிங் டாபிக்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.